இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நெறைய கொஸ்டின்ஸ் ஐபிஓ பத்தி தான் வந்து இருக்கு. அந்த ஒரு ஐபிஓ பத்தி நம்ம நெறைய வந்து இந்த வாரத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். போன வாரத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெறைய லிஸ்டிங் இன்னும் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதனால நெறைய பேருக்கு இந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட்டே ஆகல அப்படின்றது வந்து ஒரு ஒரு கன்சர்னா தான் வந்து இருக்கு. அது எப்படி நம்ம ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஒன் பை ஒன்னா வந்து போயிடுவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினா தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாசம் ஒரு ஐபிஓ கூட கிடைக்கல எனக்கு. அலாட்மெண்ட்டே கிடைக்கல. 10 அக்கவுண்ட்ல அப்ளை பண்ணாலும் அலாட்மெண்ட் ரொம்ப டஃப்பா தான் இருக்கு. ஐபிஓ அலாட்மெண்ட் சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ண லீகலி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. நீங்க யூஸ் பண்ண மெத்தடே ஆக்சுவலா வந்து கரெக்ட் தான். 10 அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதுவே வந்து ஒரு கரெக்டான மெத்தட் தான். நீங்க உங்க ஒரு அக்கவுண்ட்ல வந்து 10 லாட் அலாட் பண்றதுக்கும், 10 அக்கவுண்ட்ல வந்து இங்க 1 லாட் அலாட் பண்றதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஐபிஓன்றது அதிகமா வந்து இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆனா நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க மேபி தப்பா பண்ணியிருந்தா உங்களுக்கு ஐபி அலாட்மெண்ட்டே வந்து கிடைக்காம போயிருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு பேன் கார்டை வச்சு நம்ம ஐபி அலாட்மெண்ட் வந்து ஒரு இடத்துல தான் பண்ண முடியும். அதே பேன் கார்டை வச்சு நம்ம வந்து இன்னொரு அலாட்மெண்ட்லாம் நம்மளால எடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐபி வந்து அப்ளை பண்றீங்க. ஒரு 3 லாட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மேலும் ஒரு லாட் எடுக்கணும்னாலும் கூட உங்களால மாடிஃபை தான் பண்ண முடியும். புது ஆர்டரா வந்து அதாவது புது அலாட்மெண்ட் வந்து உங்களால எடுக்க முடியாது. ஒரு பேன் கார்டுக்கு அந்த ஒரு அலாட்மெண்ட் மட்டும் தான். அப்படிதான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரே ஒரு பேன் கார்டை வச்சு நீங்க இன்னொரு அலாட்மெண்ட் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க. வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ட்ரை பண்றீங்க. அதாவது வேற ஒரு ஆப்ல இருந்து ட்ரை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து கிடைக்காது. சோ இது வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேன் கார்டு, செகண்டா வந்து இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டுமே நீங்க வேற அக்கௌண்ட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பெட்டரா வந்து இருக்கும். 10 டிஃபரெண்ட் அக்கௌண்ட், 10 டிஃபரெண்ட் பேன் கார்ட்ஸ், 10 டிஃபரெண்ட் பேங்க் அக்கௌண்ட். இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கும்போது பெட்டரா வந்து இருக்கும். 10 அக்கௌண்ட்ல அப்ளை பண்றீங்க. பட் ஆனா வித் டிஃபரெண்ட் பேன் கார்டு இல்லாம சேம் பேன் கார்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கிடைக்காது. சோ இதை நீங்க வந்து பாத்துக்கங்க. சோ இப்படிதான் உங்களால வந்து லீகலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே அக்கௌண்ட்ல இருந்து 5 லாட் 6 லாட்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஐபி அலாட்மெண்ட் சான்ஸ் கிடைக்கிறது லெஸ்ஸா கூட இருக்கலாம். மினிமமா நீங்க 2 to 3 வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் கெட்டிங்ன்றது பெட்டரா வந்து இருக்கும். அதுக்கான அந்த ஒரு ஐபிஐ வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குன்ற பட்சத்துல அதிகமான சைஸ் உள்ள அந்த ஐபி அலாட்டை வந்து அதை எடுத்துட்டு கம்மியான சைஸ் உள்ள ஐபி அலாட்டை வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. மினிமம் ஒன்னு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே லீகலி. ஸோ நமக்கு ஒரு ஐபிஓ கிடைக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% லிஸ்டிங் வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கு. நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். பட் ஆனால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் லீகலா உங்களால் இதுதான் பண்ண முடியும். உங்களோட ஒரே அக்கௌண்ட்ல இருந்து யூஸ் பண்ணாம 2-3 அக்கௌண்ட், உங்க ஃபேமிலி அக்கௌண்ட், உங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு லிஸ்டிங் அண்ட் பர்பஸ்க்காக நீங்க பார்த்துட்டு செல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் நீங்க திரும்ப வாங்கிக்கலாம். இதுதான் இருக்கிற ஒரே ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் HNIக்கும் என்ன வித்தியாசம்? ஐபிஓல 2 கேட்டகரி இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சிம்பிளா கேட்கறீங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்க. அப் டு 2 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்றீங்கன்ற பட்சத்துல நீங்க ரீட்டைல் இன்வெஸ்டரா வந்து வருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாட் வந்து 15,000 ரூபாய் வந்து வருது. 10 லாட் எடுத்தீங்க அப்படின்னா 1,50,000 லட்சம் ரூபாய் வந்துருது. அப்ப நீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். 2 லட்சத்தை ஒன்னும் கிராஸ் பண்ணல. யார் வந்து இங்க 3 லட்சம் ரூபாய்க்கு ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க, 2 லட்சத்துக்கு மேல ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாருமே ஐ நெட் இண்டிவிஜுவலா வந்துருவாங்க. என்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்த 2 கேட்டகரிக்கு வித்தியாசம். இங்க ஒரு ஐபிஓ வந்து வருது அப்படின்ற பட்சத்துல அவங்களே ரிசர்வேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கியூஐபிக்கு எவ்வளோ, என்ஐக்கு எவ்வளோ, அப்புறம் வந்து இங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி பெர்சன்டேஜ் வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம எதுல வரும்ன்றத பொறுத்து அந்த பெர்சன்டேஜ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டினா வந்து இருக்குது, லிஸ்டிங் இன்காக ஐபிஓ அப்ளை பண்ணினா பெஸ்ட் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? லிஸ்டிங் ஆன உடனே நம்ம செல் பண்ணிடலாமா, இல்ல அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்ல 2 to 3 days ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாமா அப்படின்றது ஒரு கொஸ்டினா வந்து இருக்கு. இது நிறைய பேருக்கு கொஸ்டினா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா லிஸ்டிங் அண்ட் பர்பஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 to 40% லிஸ்டிங் இருக்கு அப்படின்ற பட்சத்துல 40% லிஸ்டிங் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னா டக்குனு அப்பர் சர்க்கிட் வந்து அடிக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இன்னும் டிமாண்ட் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. ஒரு 50% 60% போகுது. இந்த டைம்ல நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கும்போது டக்குனு மறுநாள் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து வரும். நம்ம மறுநாள் வச்சிருக்கும் போது அதுல ஒரு 10% வந்து வரும். ஒரு 70% 80% வரைக்கும் போகும். லாஸ்ட் ஒரு 2 டேஸ்லயே வந்து பார்க்கும்போது உங்க லிஸ்டிங் ஒரு 40%, இந்த ஸ்டாக்கா இறந்து ஒரு 30 to 40% வந்து ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் செல் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வரும். பட் ஆனா நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம லிஸ்டிங் அண்ட் பர்பஸ்க்காக பாக்குறது, நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்றது ஜென்ரலாவே நம்ம பாக்குறது வந்து ஒரு 40% வந்து லிஸ்டிங் எண் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல 35க்கு மேல லிஸ்டிங் எண் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம சொல்லுவோம். 35% மேல நம்ம வந்து ஆசைப்பட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அது உங்களோட விஷயம் தான் வந்து இருக்கு. நம்ம ஒரு டார்கெட் வச்சு இந்த அளவுக்கு லிஸ்டிங் எண் கிடைச்சா போதும் அப்படின்னா அதோட நீங்க வெளியே வரது பெட்டரா தான் வந்து இருக்கு. அது வந்து லிஸ்டிங் டே அன்னைக்கான அந்த ஒரு நாளாவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா 2 to 3 டேஸாவும் இருக்கலாம். அது வந்து உங்களோட டார்கெட் பேஸ் என்னவோ அதை நீங்க வந்து இங்க லாக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா இங்க லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு என்டையர் டே நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்டிங் பார்த்துட்டு வரது பெட்டரா வந்து இருக்கு. 2 to 3 டேஸ்ன்றத பொறுத்தளவுல ஒருவேளை நீங்க வச்சிருக்க டார்கெட் பிரைஸ் ரீச் ஆகல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்க வச்சிருக்கலாம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லிஸ்டிங்காக பார்த்துட்டு வேற ஒரு ஸ்டாக் பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. லிஸ்டிங் அண்ட் பர்பஸ்க்காக மட்டும் பாக்குறீங்க அப்படின்னா. அடுத்த ஒரு கமெண்ட் பார்த்திருந்தா 10 to 15% லிஸ்டிங் கிடைச்சாலும் போதும், அந்த ஐபிஎஸ்ல டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. 10 to 15% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது கண்டிப்பா இறங்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. அதை நம்ம வந்து கன்சிடரே வந்து பண்ண முடியாது.
ஒருவேளை அந்த ஒரு ஐபிஓக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இறங்கிடும். ஸோ அதனால நம்ம லிஸ்டிங் கிடைக்காம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க 40%, 50%, 60% ஜிஎம்பி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நியூஸ்ல பார்த்தால் கூட, அதாவது நீங்க ஹெட்லைன்ஸ்ல பார்த்தால் கூட, எக்ஸாம்பிளுக்கு 50% லிஸ்டிங் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஐபி வந்து உள்ள வருதுன்னு வச்சுக்கலாம். ஜிஎம்பி அந்த மாதிரி வந்து காமிக்குது. பட் ஆனா அதுக்கு பின்னாடி உண்மையாவே டிமாண்ட் வந்து கிடையாது. இங்க ஐநெட் இண்டிவிஜுவலா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க QABயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணாம இருக்காங்க. அந்த ஒரு கேட்டகரி செக்மெண்ட்ல அப்ளை பண்ணாம இருக்காங்க அப்படின்னா 50% லிஸ்டிங் வந்து காமிக்கிறது டக்குனு 20% மறுநாள் டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க QABயோட அந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஒரு ஐபிஓ சம்பந்தமா எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் வந்து அப்ளை பண்றாங்க, அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்து அந்த ஜிஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. ஸோ அதனால அதை நம்மளால வந்து சொல்லவும் முடியாது. நான் ஒரு ஐபிஓ இந்த ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு QAB எல்லாம் எப்படி இருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்க பேக்கப் பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே அந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ப்ரொமோட்டர்ஸ் யாரு, அப்புறம் வந்து இந்த ஒரு கம்பெனில ஸ்டேக் வச்சிருக்கிற அதிகமான இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஒரு ஐபிஓ வந்து சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ஐபிஓ பத்தி ஜென்ரலா இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸா வந்து இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வரப்போகுது ஆகஸ்ட் 31 அன்னைக்கு. அந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதோட ஜிஎம்பியுமே இப்போ வந்து 50% வந்து காமிக்குது. அதை பொறுத்து கேட்குறீங்க. ஸோ நம்ம இதே மாதிரி வந்து அதுக்கு பின்னாடி இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யார் யாரு, அந்த பிசினஸ் என்ன, ஸோ 50% லிஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஆகஸ்ட் 31 தானே ஓப்பன். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஒரு நியூஸ் நம்ம இதோட வச்சுப்போம். அதுக்கு அடுத்ததா ஸ்டாக் வேல்யூஷன் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. கேகே சில்க் மில்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. வேல்யூஷன் அட்ராக்டிவா தெரியுது. பிரைஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் எல்லாமே ரீசனபிளா வந்து இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே ஜென்யூனான வேல்யூவேஷனா இல்ல அண்டர் வேல்யூஷன் உள்ள ட்ராப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வருது. நம்ம வந்து இங்க மேக்ஸிமம் இந்த மார்க்கெட் கேப் கம்மியா இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்ப இந்த ஒரு கம்பெனி மார்க்கெட் கேப்பே நீங்க பார்த்தாலும் கூட 22 கோடி ரூபாய் தான். இந்த அளவுக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வேல்யூஷன் என்னதான் நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தாலும் கூட இது வந்து ஈஸியா மேனிபுலேஷன் வந்து பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. ஆஸ் அ டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா நீங்க பார்க்கும்போது ஒருவேளை இந்த கேகே சில்க் மில்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த ஒரு கம்பெனி நான் கன்சிடர் பண்ணா எனக்கு பெட்டரா இருக்கும், இந்த ஒரு கம்பெனி பத்தி எனக்கு என்டையரான டெப்த் நாலேஜ் வந்து இருக்கு, யாரு ஓனர், அப்புறம் இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரலா நீங்க ஒரு ஷேரா கன்சிடர் பண்ணி அப்ளை பண்றீங்க அப்படின்னா 22 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப்ல நம்ம அப்ளை பண்ணா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரா முடியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்டாக்கை டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஸ்டைல அனலைஸ் பண்றது எப்படி, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும், என்னென்ன ரேஷியோஸ் பார்க்கணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், குவாலிட்டி ஃபேக்டர்ஸ் என்ன, எல்லாமே செக் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோவா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போட சொல்லியிருக்கீங்க. அதை வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு மேபி முடிஞ்சா நாளைக்கு இல்லை அப்படின்னு அடுத்த வாரத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து HDFC பேங்கை பத்தி கேட்டிருக்கீங்க. அதை கன்சிடர் பண்ணலாமா இப்ப இருக்க ரேஞ்சுக்கு, ஏன்னா 750 ரூபாய்க்கு வந்து போயிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றது வந்து கொஸ்டினா வந்து இருக்கு. 5 வருஷமா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனா இப்ப நம்ம கன்சிடர் பண்ற வேல்யூஷன் சூப்பரா வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஐசிசிஐ பேங்க்கும் நீங்க கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க, அதையுமே கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதோட பிரைஸ் புக் வந்து 2.7. பட் ஆனா இங்க HDFC பேங்கோட அந்த ஒரு பிரைஸ் புக் வந்து 1.8. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த டாப் 2 பேங்க்ல இருக்கிற இந்த ஒரு பேங்க்ஸ்லயே HDFC பேங்க் இந்த அளவுக்கு கம்மியா வந்து கிடைக்குது. ஜென்ரலாவே HDFC, ஐசிசிஐ பேங்க் ரெண்டுமே பிரைஸ் புக் 3க்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கம்மியா கிடைக்கிறதுனால HDFC பேங்க் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா HDFC பேங்க் பத்தி உங்களுக்கே தெரியும். அவங்களோட எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு தான் வராங்க. HDFC பேங்கோட கஸ்டமர்ஸும் அவங்க எப்படி பாத்துக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பிசினஸ் க்ரோ ஆயிட்டு தான் வந்து இருக்கு. ஆனால் லாங் டர்ம் பர்பஸ்க்கு பெட்டரா தான் இருக்கு. அதுக்கு அடுத்த எஸ் பேங்க் பத்தியுமே கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. லாங் டர்ம் பர்பஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. நான் கன்சிடர் பண்ணுவேனா அப்படின்றது கேட்டிருக்கீங்க. நான் லாங் டர்ம் பர்பஸ்க்கு கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா இதுல வந்து அதிகமான ரிஸ்க் வந்து இருக்கு. அதுக்கேற்ற ரிவார்டு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வந்து விரும்பல. ஸோ அதனால நான் வந்து இன்னும் கன்சிடர் பண்ணாம இருக்கேன். மேபி இந்த பிசினஸ் எல்லாமே பாசிட்டிவா நடந்து ஒரு 4-5 குவார்டர் கரெக்டா வந்து பண்ணிட்டாங்க, ஒரு ஃபுல் ஃபினான்ஷியல் இயரை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சூப்பர் பாசிட்டிவா வந்து க்ளோஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல அது எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல மேபி ஏதோ ஒரு கிரைசிஸ் வந்து நடக்குது, அந்த டைம்ல இந்த ஷேர் இறங்குது அப்படின்னா அந்த டைம்ல நான் கன்சிடர் பண்ணுவேன். தவிர இப்போதைக்கு நான் அந்த ஒரு ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதை நீங்க பார்த்தா நீங்க எடுக்கணும். நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்ததா L&T ஷேர் பத்தி கேட்டிருக்கீங்க. 3400 ரூபாய் கன்சிடர் பண்ணியிருந்தா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். லாங் டர்முக்கு அப்படியே போகலாமா, இல்லை அப்படின்னா இந்த டைம்ல இந்த ஷேரை கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டினா வந்து இருக்கு. 4000 ரூபாய் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்க வந்து ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் எல்லாம் வச்சுக்க போறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்க வேல்யூஷனுக்கும் நீங்க பார்க்காம கன்சிடர் பண்ணலாம். அது ஓகேவா தான் இருக்கு. பட் ஆனா இப்ப இருக்க 3500 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே வந்து போதும். இன்னும் அண்டர் வேல்யூஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க இன்னும் வெயிட் பண்ணணும். இல்ல நான் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வச்சிருக்க போறேன் அப்படின்னா இப்பயுமே நீங்க வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் பொறுத்தவரை வந்து டாப்ல இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாமே நம்ம செல் பண்றதுக்கு ஆப்ஷனே வந்து கிடையாது. எல்லா மீட்டிங்ஸும் சூப்பரா தான் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்ததான் வந்திருக்குது காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இது வந்து இப்ப இருக்க கரண்ட் லெவல்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த டைம்ல இந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. ரொம்ப காஸ்ட்லி தான். நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் ஆனால் நல்ல ஒரு கம்பெனி தான். பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஐடிசி பத்தி கொஸ்டின் இல்லாம கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ செக்மெண்டே வந்து முடியாது. அடுத்த கொஸ்டின் அதுவா தான் வந்து இருக்கு. எல்லாருமே ஐடிசில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே இந்த ஐடிசி ஒன்னு மட்டும் நெகட்டிவ்ல இருந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணிருக்கு. எல்லாரோட போர்ட்ஃபோலியோலுமே இந்த ஐடிசின்ற ஒரு ஸ்டாக் மட்டுமே இங்க வந்து அதிகமா விழுந்திருக்க ரீசனால ஓவரால் சென்டிமெண்ட் அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ரெட்ல வந்து இருக்கு. இப்பயும் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு.
52 கிலோ கீழே வந்து போய்கிட்டே இருக்கு. 280 ரூபாய் இருந்தது, 270 ரூபாய் ஆச்சு. இப்ப 260 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இறங்கிட்டே போகுதா? இது வந்து என்னதான் நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு. இப்போதைக்கு பொறுத்தவரை என்ன கன்சிடர் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்போ கூட ரீசெண்டா இந்த ஃப்ரைடே நீங்க மார்க்கெட் அப்போ கூட நான் ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனியை பத்தி நம்ம டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்து வச்சிருக்கோம். மேபி மார்க்கெட்ல அன்அட்ராக்டிவா இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் தென் அவங்க கன்சர்ன் பண்ற ஏரியாவான சிகரெட் பிசினஸ் வந்து இங்க கம்மியாயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கம்மியாயிட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி எஃப்எம்சிஜி பிசினஸ் இவங்க எதிர்பார்க்குற அளவு க்ரோ ஆகலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா க்ரோ ஆகல. அதே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ மார்க்கெட் ரியாக்ஷன் ஐடிசிக்கு அவங்க என்ன காமிக்கிறாங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் என்ன வேல்யூஷன் வந்து ஒரு 30ல இருக்கும்போது காமிச்சாங்கன்னா ஓகேவா இருக்கும். பட் ஆனால் இப்போ இருக்க 17, 18 பிரைஸ் ட்ரெயினிங்ஸுக்கு இவங்க இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்குன்றது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்த்தாகணும். இதே இண்டஸ்ட்ரியில இருக்க காட்ஃப்ரே பிலிப்ஸா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இவங்களோட பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து 17 இருக்கு. இவங்க தான் மார்க்கெட் லீடர். ஸோ அவங்களுக்கே வந்து கம்மியா வச்சிருக்கும் போது அதர் பிசினஸ்லாம் உள்ள இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்றது பெட்டர் தானே. சிம்பிளான அந்த ஒரு வே தான். ஸோ அதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. அதுக்கடுத்து தான் இந்த வாரமும் நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ் ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இதையுமே நம்ம லாங் டர்ம் பர்பஸ்க்காக தான் பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். லிஸ்டிங் இன்னும் வந்து இருக்கு. 20% மேல லிஸ்டிங் இன்னும் வந்து இருக்கு. பட் ஆனால் லாங் டர்ம் பர்பஸ்க்கு உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க லாங் டர்ம் பர்பஸ் வச்சுக்கிறது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ இதுல இருந்தா ஓவராலா நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். லாஸ்டா ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. எப்படி என் கூட ஒர்க் பண்றது அப்படின்றத வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடிச்சு. நிறைய பேர் இன்ஸ்டாலையும் டிஎம் வந்து பண்ணிருக்கீங்க. நான் வந்து 1 வீக் முன்னாடி உள்ள வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என் டீம்ல நான் மட்டும் தான் இருக்கேன். நான் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஆளுங்க இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்க்க முடிச்சு. இன்ஸ்டா மெசேஜையும் என்னால பார்க்க முடிச்சு. பட் என்ன ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டேன். இந்த சண்டே தான் உட்காந்து பிளான் பண்ணி அதுக்கான ரிப்ளை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ எப்படி பிளான் பண்ணலாம் என்ன இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து டிஎம்ல வந்து வரேன். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.